வள்ளி வேலன் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இத பாருப்பா, அந்த ஜானகியே உனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். ஆனா எனக்கும் என் தம்பிக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அவ எப்பவுமே ஓடுகளி தான். எப்போ எங்க ஓடுறானே தெரியாது. இப்பவும் அப்படிதான். இங்க பாரு ரத்னா, உன்னை அசிங்கப்படுத்திருக்கனே அவ இப்படி பண்ணியிருக்கா. இவ்வளவு நேரமா வராதவ இன்னும் 2 நிமிஷத்துல வரப்போறா. நீ முதல்ல எழுந்திருச்சு வா, வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாங்க வேதனாயி. வேலன் சொல்றாரு, அம்மா நீங்க அவசரப்படாதீங்க, அம்மா இப்ப வந்துருவாங்கங்கிறாங்க. இங்க பாருடா, நீ வேணா நம்பலாம், எங்களை உட்கார வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? நீ வேணா அவளை நம்பலாம், நான் ஒரு நாள் அவளை நம்ப மாட்டேன். பக்கத்துல இருந்த ஒரு அதிகாரி கேட்கறாங்க, வேதனாயி அம்மா நீங்க இவ்வளவு தூரம் அவசரப்படுத்தலாமா? அந்த தம்பி தான் கொஞ்சம் டைம் கேட்கறாருல்ல, நாமளும் கொஞ்சம் கொடுத்து தான் பார்க்கலாமேங்கிறாங்க. இதை பாருங்க சார், என் தம்பி உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறானோ அந்த மரியாதை நானும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றேன், அதுக்கு மேல நாங்க இருக்க மாட்டேங்கிறாங்க வேதநாயகி. சரிம்மா, அதுக்கப்புறம் நீங்க போய்க்கலாங்கிறாங்க அதிகாரி. வேதநாயகி குடுகுடுன்னு வெளியில ஓடி வந்து ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்றாங்க. என்னடா அந்த ஜானகியை கொண்டுட்டியாங்கிறாங்க. அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்துல கொண்டுடுவேங்கிறாங்க. ஏன்டா கொள்றதுக்கு எதுக்குடா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிற, சீக்கிரமா காரியத்தை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கிறாங்க. ஆமா அங்க என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க ரஞ்சித்து. இங்க இன்னும் 5 நிமிஷத்துல நாங்க கிளம்பிடும்டா. ரத்தனத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடி நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சேன், ஆனா இந்த வேலன் அதுக்குள்ள வேற மாதிரி பிளான் போட்டான். இதுவும் நல்லதுக்கு தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனும் மண்ணை கவ போறான் பாருங்கிறாங்க வேதனை. ரத்தனை இதனால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு காரணமே இந்த வேலன் தான் சொல்லி இந்த வேலனையும் ஜானகியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாங்கிறாங்க. அடே அப்பா, ஒரே கல்லுல 2 மாங்காயான்னு கேட்குறாங்க ரஞ்சித்து. டே 2 இல்லடா 3. இந்த அவமானத்தால அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாக போகுதுங்கிறாங்க. அடே அப்பா நானும் இந்த ஜானகியோட கதையை முடிச்சுட்டு அங்க வந்து நேரா பாக்குறேங்கிறாங்க ரஞ்சித்து. வேதனாகி போன் பேசி முடிச்சதுமே அந்த இடத்துக்கு பாதுகாப்போட வந்து இறங்குறாங்க ஜானகி. ஜானகியை பார்த்ததும் அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாங்க வேதனாகி. ஐயோ, இவ எல்லா ஆபத்தையும் தாண்டி இப்ப முன்னாடி வந்துட்டாலே, இப்ப ரத்தனத்தை பார்த்து இப்ப ரத்தனத்தோட பிறந்த நாள் கொண்டாடிட்டானா, நம்ம போட்ட திட்டமெல்லாம் வீணா போயிட்டுனா அங்க இருந்த ரவுடிங்களை கூப்பிடுறாங்க வேதனாகி. ரவுடிங்களும் ஓடி வராங்க. அங்க பாரு ஜானகி வந்துட்டா, அவளை உள்ள விடாம தடுத்து நிறுத்தி அப்படியே அனுப்புங்கிறாங்க. சொல்லி முடிச்ச கையோட வேதனாகி உள்ள போறாங்க. போனதுமே இங்க பாருங்க, நான் கொடுத்த டைம் முடிஞ்சது, 5 நிமிஷம் முடிஞ்சது, நாங்க கிளம்புறோங்கிறாங்க. இந்த ஓடுகளினால நம்மளுக்கு தான் அசிங்கம், இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது, வாப்பா போலான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க வேதனாகி. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம், வந்துருவாங்கன்னு வள்ளியும் வேலனும் பின்னாடியே ஓடி வராங்க. செக்யூரிட்டியோட பாதுகாப்போட ஜானகி உள்ள வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த வள்ளி சொல்றாங்க, அங்க பாருங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஜானகி பின்னாடியோ ஆளுநர் வராங்க. பெண்களுக்கு ஒரு ஆபத்துனா ஆண்டவன் வரானோ இல்லையோ, இந்த ஆளுநர் வந்து நிப்பேன்னு சொல்லிட்டு ஜானகி அம்மாவை காப்பாத்தி உள்ள கூட்டிட்டு வர ரவுடிங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி சொல்லி உத்தரவு கொடுத்துட்டு ஜானகியை உள்ள பாதுகாப்பா கூட்டிட்டு வர்றாங்க ஆளுநர். ஜானகி எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்கறாங்க. என்னாச்சு, என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க வேலன். வெளியில பாதுகாப்பு சரியில்லை, ஜானகிக்கு பெரிய ஆபத்து இருந்தது, நான் தான் வந்ததும் தடுத்து கூட்டிட்டு காரணம் யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட போறது இல்லைங்கிறாங்க. இதை கேட்டதும் வேதநாயகிக்கு அப்படியே கைகாலெல்லாம் விடுபடுபடுன்னு நடுங்குது. ஜானகி அம்மா வேதநாயகியை மறைச்சு பார்த்துக்கிட்டே போறாங்க. வேதநாயகி புலம்பி நிக்கிறாங்க. எப்படி இந்த ரஞ்சித் கோட்டை விட்டான்னு தெரியலையே, ஜானகி எப்படி தப்பிச்சு எந்த வழியா வந்தான்னு தெரியலையே, இப்ப எல்லாரும் முன்னாடியும் நம்மள மூக்க உடைச்சு விட்டுட்டாலே, இது எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு மறுபடியும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரத்தனத்துக்கு பிறந்த நாள் கொண்டாட்ட விழா சிறப்பா நடந்துட்டு இருக்குது. ஜானகி அம்மா ரெடியாகி வந்து மாலையும் கழுத்துமா உட்காந்துருக்காங்க. ஐயரு ராதாவை கூப்பிட்டு மாங்கல்ய தட்டத்தை எடுத்து இந்தாங்க பெரியவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ராதா மேடம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி மாங்கல்ய தட்டை எடுத்துக்கிட்டு வராங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. வேதநாயகி மட்டும் அப்படி வரைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அம்மா நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க வேலை. எல்லாரும் முன்னாடியும் வேண்டா வெறுப்பை காட்டிக்க முடியாம வேதனாகி வேற வழியே இல்லாம அதை நெக்குன்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. திருமாங்கல்யத்தை ரத்தனம் கையில கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஐயர் கெட்டி மேலம் சொல்றாங்க. ரத்தனம் அந்த தாலி எடுத்து ஜானகி அம்மா கழுத்துல கட்டுறாங்க. அங்க இருந்த எல்லாருமே அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய அதிகாரிங்க எல்லாருமே ரத்தனத்தோட 60ஆம் கல்யாணத்தை சிறப்பா நடத்தி முடிக்கிறாங்க. ஊர் இப்போ சந்தோஷமா எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் சிறப்பா நடந்து முடியுது. இந்த வேதநாயகி மட்டும் அப்படியே வேக்காட்டோட நின்றுட்டு இருக்காங்க. ரத்தனம் ஜானகி அம்மா கழுத்துல 2வது முறையா நல்லபடியா தாலியை கட்டிடுறாங்க. அவங்களோட மறு வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.